வெல்கம் பேக் ஸ்ரீ ஜெயம் டிஎன்பிசி அகாடமி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய 12 அட்டவணையை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அட்டவணை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய மாநிலங்கள் யூனியன் பிரதேசத்தை பற்றி சொல்லக்கூடியதான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களை பற்றி சொல்லக்கூடியதான் ஃபஸ்ட்டு அட்டவணை. அட்டவணை 2 ஊதியங்கள் தலைவர்களை பற்றி சொல்லக்கூடியதான் அட்டவணை 2. சரிங்களா? அப்போது எந்த மாதிரியான தலைவர்களை பற்றி அட்டவணை 2 சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜனாதிபதி, ஆளுநர், மக்களவை சபாநாயகர், துணை சபாநாயகர், ராஜ்யசபா தலைவர், துணைத் தலைவர், சட்டமன்ற சபாநாயகர், துணை சபாநாயகர், மாநிலங்கள் சட்டமன்ற தலைவர்கள், மாநில துணைத் தலைவர்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், இந்திய தலைமை கணக்காளர் மற்றும் தணிக்கையாளர். சரிங்களா? இதை பற்றி சொல்லக்கூடியதான் அட்டவணை 2. சரி, இப்போ அட்டவணை 3 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பதவி பிரமாணத்தை பற்றி சொல்லுதுங்க. சரியா? அட்டவணை 3 யாருடைய பதவி பிரமாணத்தை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்திய மற்றும் மாநில அமைச்சர்கள் அவங்களுடைய பதவி பிரமாணத்தை பற்றி சொல்லுது. நாடாளுமன்ற மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை பற்றி சொல்லுது. நாடாளுமன்ற மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகள். சரிங்களா? இவங்களை பற்றி சொல்லக்கூடியது தான் அவங்களுடைய பதவி பிரமாணங்கள். சரியா? அதே போல் நீதிபதிகள், இந்திய தலைமை கணக்காளர், தணிக்கையாளர், இவங்களை பற்றி சொல்லக்கூடியதான் அட்டவணை 3. சரி, இந்த அட்டவணை 4 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மாநிலங்கள் யூனியன் பற்றி சொல்லக்கூடிய ராஜ்யசபா பற்றி சொல்லக்கூடியதான். சரிங்களா? ரைட். இப்போ ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தமிழ்நாட்டில் எவ்வளோ லோக்சபா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாட்டில் 39 லோக்சபா இருக்குது, உங்களுக்கு தெரியும். ராஜ்யசபா பார்த்தீங்கன்னா 18 ராஜ்யசபா இருக்குது. பாண்டிச்சேரி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா +1, அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 40 லோக்சபா. சரிங்களா? 40 லோக்சபா உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்த அட்டவணை 5 என்ன சொல்லுது அப்படின்னா, எஸ்சி எஸ்டிக்கான சிறப்பு சலுகை பற்றி சொல்லுது. சரியா? அதாவது பட்டியலிடப்பட்ட பகுதிகளில், சரியா, மற்றும் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர், சரிங்களா, இவங்களுக்கான அந்த சிறப்பு சலுகை பற்றி சொல்லக்கூடியதான் 5வது அட்டவணை. 6வது அட்டவணை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய அந்த வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கான சிறப்பு சலுகையும் அவங்களுடைய நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடியதான் அட்டவணை 6. 7வது அட்டவணை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே 3 பட்டியல் இருக்குது. ஒன்று மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். இந்த 3 பட்டியலை பற்றி சொல்லக்கூடியதான் அட்டவணை 7. அட்டவணை 8 என்ன சொன்னால், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளை பற்றி சொல்லுது. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள் பார்த்தோன்னா 22 அலுவலக மொழிகள் என்ன பண்ணுது இங்கே இருக்குது. சரிங்களா? அதாவது மொழிகளை பற்றி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மொழிகள் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ 22 அலுவலக மொழிகளை பற்றி சொல்லக்கூடியதான் அட்டவணை 8. அட்டவணை 9 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, நில சீர்திருத்தங்களை பற்றி சொல்லக்கூடியதான் அட்டவணை 9. அட்டவணை 10 நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான், கட்சி தாவல் தடை சட்டம் என்ன பண்ணுது சொல்லுது. அதாவது ஒரு கட்சியிலிருந்து ஜெயிச்சதுக்கப்புறமா அந்த கட்சி விட்டு இன்னொரு கட்சிக்கு போகக்கூடாது. கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சொல்லக்கூடியதான் அட்டவணை 10. 11வது அட்டவணை அவங்க சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, 73வது சட்ட திருத்தால் கொண்டு வரப்பட்டது தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பஞ்சாயத்து ராஜ்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 29 செயல்பாடுகள் என்ன பண்ணுது அவங்களுக்காக இருக்குது அப்படின்றது தான். லாஸ்ட் ஒன்று 12வது அட்டவணை 74வது சட்ட திருத்தல் கொண்டு வரப்பட்டது. நகர்ப்புறத்துக்கான இது கொண்டு வரப்பட்டது தான் இந்த 12வது அட்டவணை. இதில் பார்த்தீங்கன்னா இவங்களோட வேலைகள் செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா, நகராட்சிகளில் 18 பணிகள் என்ன பண்ணுது இவங்களுக்காக கொண்டு வரப்பட்டது. இப்போ நாம் பார்த்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பில் அடிக்கடி கேட்கக்கூடிய 12 அட்டவணையை இப்போ நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இதோட 12 அட்டவணைக்கான PDF நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அதோடு நம்மளோட சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. தொடர்ச்சி நாங்கள் வீடியோ கிளாஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.